ஐயோ பாவம் விஷால். சமூக வலைத்தளங்களின் தக்காளி சட்னி இப்போது அவர்தான். டங் ஸ்லிப்பு அல்லது விதிப்பெயர் ஏதோ ஒண்ணு. இவர் மீது கொலை வெறியாக கிடைக்கிறார்கள் இளைஞர்கள். இத்தனைக்கும் இவர் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னதாக கிளப்பிவிட்ட கும்பல் இன்னும் என்று எதையோ உருவாக்கி கொண்டிருக்க எப்படி சமாளிப்பது என்று குழம்பி போயிருக்கிறார் மனுஷன். கடலூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி டிராக்டர் கடனை அடைக்க முடியாமல் இருந்தபோது அவரது டிராக்டரை பறிமுதல் செய்தது கம்பெனி. அவமானம் தாங்காமல் விஷம் குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் அவர். மிக மிக ஷாக்கிங்கான இந்த விஷயம் செய்தித்தாளில் வந்த அடுத்த நாளே அந்த டிராக்டர் கடனை நானே அடைக்கிறேன் என்று அடைத்தார் விஷால். விவசாயி ஒருவருக்காக முதல் கரம் நீட்டிய நடிகர் சமீப காலத்தில் விஷால் தான். சென்னையில் குடிபோதையில் ஒரு பெண் காரை ஒரு ஏழை தொழிலாளி மீது ஏற்றிவிட அந்த நபர் ஸ்பாட் அவுட். 2 குழந்தைகளோடு கதறி நின்ற குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லி அக்குழந்தைகளின் படிப்பு செலவுக்காக பெருந்தொகை ஒன்றை வங்கியில் டெபாசிட் செய்தார் விஷால். அவரது நிஜ முகம் இப்படி இருக்க இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்துல போட்டு வாட்டி எடுக்கிறாங்களே என்று சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள். விவசாயிக்காக டிராக்டர் கடனையெல்லாம் அடைச்சாரப்பா, ப்ளீஸ் விட்டுருங்க என்று கெஞ்சுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. கெட்ட நேரம் வந்தா கேப்பங்கூலும் விஷமாகும் போல இருக்கு. நமக்கு என்னைக்கு வர போதோ.